ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சிஆர்டி டிவி தான் வந்திருக்கு சர்வீஸ்க்கு. இப்போ இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரினிடான் போட்டிருக்கு பாருங்கள். ட்ரினிடான் 21 ஃப்ளாட்டு. ஓகே, நம்ம இதை இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இண்டிகேட்டர் எதுவுமே வரல. பவர் பட்டன் நல்லா இருக்குது, எதுவுமே பவர் வரல. ஓகே, நம்ம இதை பிரித்து என்னென்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோனி டிவி பிரித்தாச்சு. டஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பிரித்தாச்சு. இந்த போர்டில் எந்த அளவுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதை நான் துடைக்கும் போது உங்களுக்கு அப்படியே போர்டு எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். பாருங்கள், இந்த இடம் துடைக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதுமாதிரி ஷார்ட்டேஜ், இதுமாரி இவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தாலே அடுத்தடுத்த லைன்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது ஒரு நைஃப் ஈரப்பதமாகவும் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஸ்பேர் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் ஃபில்ட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குது அப்படின்னு. இது நம்ம மாற்றி தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6267 எஸ்டிஆர் போட்டுருக்கு பாருங்கள். 6267 எஸ்டிஆரும் மாற்றணும். இது ரெண்டுமே நம்ம செக் பண்ணாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு, இது ரெண்டுமே ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த பெண்ணில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதனால் இது நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல போர்டை ஃபுல்லாக தனியாக கட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த ஐஸுக்கு மேலே உள்ள அந்த மெட்டல் பிளேட் இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எந்த அளவுக்கு திரு பிடிச்சி ஒரு லெக்கு இந்த பக்கமே கட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வாட்ரு பட்டு தான் அது ஆகிருக்கு. இப்படி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். அது திரு பிடிச்சி இதுவே கொட்டுது எல்லாமே. போர்டு எல்லாமே பேக் சைடும் ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே பின்குஷன் ஐசி ஒன்று போட்டுருக்கு பாருங்கள். இந்த ஐசி தான் ப்ராப்ளம். இதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் ஒரு ஃபில்ட்ரு, அதுவும் ப்ராப்ளம். இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஸ்க்ரீன் ஒதுங்காது. ஓகே, நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதில் ஸ்பேரில் பார்த்திங்கன்னா மெயின் ஃபில்ட்ரு, எஸ்டிஆர், வெர்டிகல் ஐஸு, அது பின்குஷன் ஐஸ், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. கீழே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் அணைஞ்சு எரிஞ்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.